ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வெள்ளனா நம்ம எழுந்திரிச்சு வேலை பார்க்கலான்னு பார்த்தா என் கூட சேர்ந்து இந்த குட்டீஸும் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்போயே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி டே எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். குட்டியை பார்த்தா நல்ல அழகாக வேலை பண்ணுற மாதிரி சமத்து குட்டி மாதிரி தெரிவார். என்னதான் சமத்தாக இருந்தாலும் சேட்டை குட்டி தான் இவரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்ல. அடுத்து இவரோட லீலைகளெல்லாம் பார்ப்பீங்க. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி நல்லா நீட் பண்ணுற மாதிரி நீட் பண்ணிவிட்டு அந்த ரூமை தவிர்த்து மித்த எல்லா ரூமையும் குப்பையாக்கிடுவார். இப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. குட்டீஸ்னாலே அப்படி தானே. சரி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா, ஆனால் நீ சேஃபாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் குக்கிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். குக்கிங் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. இவங்க முழிச்சிருந்தாங்கன்னா ஏதாவது பண்ணிப்பாங்களோன்ற பயத்திலையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு கூடையே வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படியோ ரணக்காலத்தில் சாப்பாடு செஞ்சு டிஃபனும் கட்டியாச்சு. அடுத்து இந்த குட்டி சார் கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் சரி நம்ம வீடை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டாய்ஸ் எடுத்து வைக்க மட்டும் தம்பி ஹெல்ப் பண்ணான். ஸோ அதோட போதும்ப்பா, நீ கொஞ்ச நேரம் டிவி பாரு. ஏன்னா சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கப்போ மட்டும்தான் அவனால் டிவி பார்க்க முடியும். எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். அதனால் சரி கொஞ்ச நேரம் டிவி டைம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸும் கையில் கொடுத்துட்டு வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தம்பி தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீட் பண்ண முடியுமோ கிச்சனை ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு வெசல் வாஷ் பண்ண முடியலை, அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு வீடை மட்டும் நீட் பண்ணி விட்டேன். அப்போ தான் அவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் விளையாட கொஞ்சம் வசதியாக இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா வேலை பார்க்க முடியாது, அது சேஃப் கிடையாது. எதுலையாவது ஏறிப்பாங்க இடிச்சுப்பாங்க. அதனால் வேலை அப்புறம் கூட பார்த்துக்கலாம், நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க கூடயே இருக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவங்கள குளிப்பாட்டிட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு மோஸ்ட்லி அவங்களாவே சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப ஏதாவது பிடிவாதம் பண்ணாங்கன்னா அன்றைக்கி மட்டும்தான் ஊட்டுவேன், இல்லைனா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கீழே பயங்கரமாக சிந்துவாங்க. அது மண் தரையாக இருந்துச்சுன்னா நெல்லே அங்கே நத்தில் முளைச்சிரும், அந்தளவு சிந்துவாங்க. பட் ஓகே, அவங்க சாப்பிட்டாலே போதும், சிந்துறதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் நேரம் ப்ளே டைம். இதுக்கப்புறம் தூங்க வச்சோம் அப்படின்னா குட்டீஸ் நைட்டு தூங்க மாட்டாங்க. அதனால் மார்னிங் ஒரு சின்ன நேப் மட்டும்தான். அதுக்கப்புறம் குட்டியை தூங்க விட மாட்டேன். பெரிய பையன் தூங்கவே மாட்டான். அப்புறம் ஸ்கூல் போயிட்டா அந்த ரொட்டீன் நம்ம கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் பெரிய பையன் தூங்க மாட்டான். ஸோ இப்படி தான் எனக்கு எங்கள் டே போச்சு. உங்கள் டே எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நம்ம சேனல், குட்டீஸ் எப்படி இருக்காங்க, இன்னும் நம்ம சேனலில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.